அழிப்பதற்கு அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகிறார்கள். ஆனாலும் அவர்களால் அவரை அழிக்க முடியவில்லை. இங்கே என்ன கேள்வி எழுகிறது என்று சொன்னால், முகமது பராரி தான் சொல்றாரு, என்ன கேள்வி எழுகிறது என்று சொன்னால், நீங்கள் ஒரு இராணுவத்தின் தலைவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக 50க்கு மேற்பட்ட அப்பாவிகளை கொள்வீர்களா என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். நியாயமான மனிதநேயமிக்க மக்களுடைய மனதிலே எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. முகமது தெய்ஃப் என்கிற ஒருவரை கொல்ல வேண்டும் என்கிற காரணத்திற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் 100க்கும் மேற்பட்டவர்களை நேற்றைய தினம் அல் மவாசி கேம்ப் ஏரியாவில் மாத்திரம் கொண்டிருந்தார்கள். அதைத்தான் அவர் கேள்வியாகவே எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அல் மவாசி கேம்ப் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் மருத்துவமனையிலிருந்து ஒரு ஜனாசா வெளியேற்றப்படுகிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது.